தூயகத்திலிருந்து தண்ணீர் அவற்றிற்கு பாய்கின்றது. அவற்றின் கனிகள் உணவாகவும் இலைகள் மருந்தாகவும் பயன்படும். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, தண்ணீர் மிக மிக ஒரு முக்கியமான அடையாள பொருளாக விவிலியத்தில் பல்வேறு இடங்களில் காணப்படுகிறது. பழைய ஏற்பாட்டில் சிறப்பாக இன்றைய முதல் வாசகத்தில் தேவாலயத்திலிருந்து புறப்படுகிற தண்ணீரானது எப்படி உயிர்கள் வாழ்வதற்கான அடையாளமாயிருக்கிறது. தேவாலயத்திலிருந்து புறப்படுகின்ற அருளும் அப்படி இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு மனிதருக்கும் கொண்டு வந்து சேர்க்கிறது. ஒரு தண்ணீர் பாய்கிற இடங்களில் எல்லாம் வளமையும் செழுமையும் பசுமையும் தருவது போல தேவாலயத்திற்குள் இருந்து புறப்படுகிற இறை ஆசீர்வாதமானது நம்மீது ஊற்றெடுக்கிறது என்றால் நாமும் வளமையோடு செழுமையோடு பசுமையோடு பலன் தருகிறவர்களாய் இந்த உலகத்தில் வாழ முடியும். கிழக்கு பகுதியை நோக்கி பாய்ந்து அராஃபாவில் வந்து சேருகிற அந்த தண்ணீரானது அங்கு கடலோடு கடக்கிறது. அது கடலோடு கலக்கையில் அத்தண்ணீர் அங்கு நல்ல நீராக மாறும். இந்த ஆறு பாயும் இடமெல்லாம் திரளான உயிரினங்கள் வாழும். அங்கு ஏராளமான மீன்கள் இருக்கும். ஏனெனில் இத்தண்ணீர் பாய்ந்து அங்குள்ள நீரை நல்ல நீராய் மாற்றும். எனவே அது பாயுமிடமெல்லாம் யாவும் உயிர் வாழும். பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, வழக்கமாகவே சொல்லுவார்கள், இந்த உலகத்தினுடைய மிக பெரிய நதி என்று அழைக்கப்படுகிற அமேசான் நதியானது அது சென்று கடலோடு கலக்கின்ற அந்த இடத்தில் ஏறக்குறைய பல மைல்கள் தூரம் அந்த நீரினுடைய பாய்ச்சலானது மிக வேகமாக இருக்குமா. அப்படி அந்த பாய்ச்சல் இருக்கிற அந்த கடலினுடைய பகுதி அவ்வளவு மைல்கள் தூரத்திற்கு அந்த நீர், கடல் நீர் என்றாலே உப்பு அதிகமாக இருக்கும், ஓர்ப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த அமேசான் நதியும் கடலும் கடக்கிற அந்த இடமானது தண்ணீரானது நன்னீராய் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அவ்வளவு வேகமாக அந்த அமேசான் நதியானது கடலோடு கலக்கிறது. பாருங்க, பல வகையான பழமரங்கள் ஆற்றின் இருமருகிலும் வளரும். அவற்றின் இலைகள் உதிரா, அவற்றில் கனிகள் குறையா. ஒவ்வொரு மாதமும் அவை கனி கொடுக்கும். ஏனெனில் தூயகத்திலிருந்து தண்ணீர் அவற்றிற்கு பாய்கின்றது. அவற்றின் கனிகள் உணவாகவும் இலைகள் மருந்தாகவும் பயன்படும். ஆண்டவருடைய இல்லத்தில் இருக்கின்ற, ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசித்து தியானிக்கின்ற, ஆண்டவரிடத்தில் உருக்கத்தோடு ஒப்பு கொடுத்து செபிக்கின்ற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் இந்த உலகத்தில் பலன் தராமல் போக மாட்டார்கள். ஆண்டவர் அவர்களை நற்கனி தருகிறவர்களாய், நற்பலனை தருகிறவர்களாய் மாற்றுவார். அது 30 மடங்கோ 60 மடங்கோ 100 மடங்கோ பலன் தருகிறவராய் இந்த உலகத்திலே நாம் ஒவ்வொருவரும் இருப்போம் என்பதை உறுதி செய்கிறது இன்றைய நாளினுடைய முதல் வாசகம். அதையே இன்றைய நாளின் நற்செய்தி வாசகம். ஒரு மனிதர் 38 ஆண்டுகளாக ஆட்டுவாயில் என்று அழைக்கப்படுகிற அந்த 5 மண்டபங்கள் கொண்ட குளத்தருகில், அந்த பெத்சதா குளத்தருகிலே பல ஆண்டுகளாக காத்து கிடக்கிறார். அவரை யாரும் கொண்டு போய் அந்த குளத்திலே விடுவதற்கு இல்லை, யாரும் உதவி செய்வதற்கு இல்லை. அவருக்கு உதவி தேவைப்படுகிறது. ஆனால் மனிதர்களை பாருங்க, சுயநலவாதிகள் எல்லாரும் அவருடைய காரியங்களில் சரியாக கவனமாக இருப்பார்கள். அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதற்கு முன்வர மாட்டார்கள். அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் தான் இருக்கிறோம். நமக்குன்னு வரும்போது மட்டும் நாம எங்கேயாவது கெஞ்சி கூத்தாடி நாம பெற்றுக்கொள்வோம். ஆனால் அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் கொஞ்சம் கூட மனம் இறங்கி முன்வர மாட்டோம். அந்த நிலைமையை தான் பார்க்கிறோம். ஒரு மனிதர் 38 ஆண்டுகளாக அந்த இடத்திலேயே கிடக்கிறார். நம்பிக்கையோடு காத்திருக்கிறார். மிக மிக முக்கியமானது அதுதான்.
38 வருஷம் ஆனாலும் அந்த மனிதன் நம்பிக்கையோடு அந்த இருக்கிறார். ஏதோ ஒரு நாள் அந்த தண்ணீரில் அந்த குளத்திலே நான் போய் இறங்குவேன், ஆண்டவர் என்னை குணமாக்குவார், நான் சுகம் பெறுவேன் என்கிற நம்பிக்கை அவருடைய உள்ளத்திலே இருந்தது. ஆண்டவர் இயேசு அவருடைய நம்பிக்கையை கண்டு இந்த இடத்திலே அவருக்கு உதவி செய்வதை பார்க்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். நேற்றைய தினம் ஒரு கிராமத்தில் சிலுவை பாதை நிகழ்த்துவதற்காக நான் சென்றிருந்தேன். அங்கு சிலுவை பாதையெல்லாம் முடித்துவிட்டு மீண்டும் ஆலயத்திற்கு திரும்ப நெடுநேரமாகிவிட்டது. இரவு பொழுது. அந்த இரவு பொழுதில் நான் என்னுடைய ஆலயத்திற்கு திரும்பி வர வேண்டும். அப்படி அந்த இரவு பொழுதினில் நான் வருகின்ற அந்த பாதை மிகவும் இருட்டான ஒரு பாதை. ரொம்ப ஒரு குக்கிராமம். அந்த குக்கிராமத்தில் ஒரு சிறிய ஒரு பாதை. அந்த பாதையில் நான் அப்படியே பயணித்து கொண்டு வருகிறேன் அந்த இரவு நேரத்தில். அப்போது அந்த இருட்டான அந்த நேரத்திலும் கூட ஒரு மனிதர் தன்னுடைய மகனோடு ஒரு பைக்கில் போயிட்டுருக்கிறார். சின்ன லைட்டு, அந்த லைட்டை அடிச்சுக்கிட்டு அப்படியே பொறுமையாக அந்த வண்டி அப்படியே நகர்ந்து கொண்டே போகிறார். இதை பார்த்த உடனே நான் காரில் வந்துட்டு இருந்தேன். என் மனசு பொறுக்கலை. அந்த சின்ன லைட்டில் அந்த அடர்ந்த காட்டு பகுதியில் ஒரு குறுகிலான அந்த பாதையில் அவர் பொறுமையாக அப்படி வந்ததை பார்த்த உடனே நான் என்னுடைய வாகனத்தை பொறுமையாக இயக்க ஆரம்பித்தேன். என்னுடைய அந்த காரினுடைய அந்த ஒளி வெளிச்சத்தில் அந்த மனிதர் இன்னும் கொஞ்சம் வேகமாக ஓட்டுவதற்கு ஆரம்பித்தார். பிரியமானவர்களே, ஏறக்குறைய 5 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். நான் பொறுமையாக வாகனத்தை ஓட்டினேன். அந்த வெளிச்சத்திலேயே அவர் இன்னும் வேகமாக அவருடைய வாகனத்தை இயக்க. சிறிய உதவிதான். ஆனால் மனதுக்கு ஒரு நிறைவு இருந்தது. அவ்வளவு இருட்டில் அவங்க தனியாக போயிட்டு இருந்தாங்க. என்னால் முடிந்த ஒரு சிறிய உதவியை செய்ய முடிந்தது. பிரியமானவர்களே, சிறு சிறு உதவிகள் தான் பல மனிதர்களுடைய வாழ்க்கைக்கு மிக அற்புதமான மாற்றங்களை கொண்டு வருகிறது. அவர்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. அவர்களை நன்றி உள்ளவர்களாக வாழச் செய்கிறது. நம்மால் முடிந்த உதவியை செய்வோம். 38 வருஷமாய் படுத்து கிடந்தவருக்கு ஆண்டவருடைய அந்த உதவியினால் அவர் மீண்டும் நலம் பெறுகிறார். நாமும் ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்ய முன்வருவோம். இந்த தவக்காலத்தை அர்த்தமுள்ள விதத்தில் வாழ்ந்து கிறிஸ்துவின் சாட்சிகளாயிருப்போம். ஆமீன்.